எத்தனையாவது அது வாசகம்ன்றது வந்து இதுலயே வந்து அந்த கல்லுல எந்த இடம் தான் நீங்க ஒப்படி சொல்லு சிவன் ராத்திரி என்னதுக்காக அனுஷ்டிக்கப்படுறது போது முக்கியமான ஒரு வில்வையில நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும். நம்மளோட மருமகன் வந்து மழை வேண்டி தான் வந்து இந்த சிவன்ராத்திரியை அப்படி சில இது நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப் நிக்ஷானன். அப்ப அந்த வகையில இன்றைய தருணம் நிறைய பேர் வந்து சிவன்ராத்திரியை வந்து கொண்டாடி கொண்டிருப்பீங்க. அப்ப நாங்களும் வந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தாண்டவண்டீஸ்வரர் சிவனாலயத்தை அமர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில சிவனாலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாலே வந்து 108 லிங்கங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அமைய பெற்றிருக்கின்றது. இங்க நாங்க வழிபட்டுட்டு உள்ள போய் பார்த்துட்டு அப்படி ஆலயத்துக்கு போக போன்றோம். உண்மையிலே அனைத்து இடங்கள்லையும் வந்து இந்த சிவன்ராத்திரி வந்து மிகவும் சிறப்பான முறையில வந்து நம்முடைய பக்தாடியார்கள் வந்து ஏராளமாக வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க இன்றைய நாள. அந்த வகையில அனைவருக்குமே வந்து சிவபெருமானுடைய அருளும் கடாட்சமும் கிடைக்க நாங்களும் வந்து பிரார்த்திச்சு கொள்கின்றோம். அப்ப உள்ள போக நினைச்சு அப்ப இந்த போகக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல ஃபுல்லா வந்து 108 லிங்கங்கள் இருக்குது. அப்ப நிறைய பேர் வந்து அந்த வில்ல இலைகளை வந்து வைத்து வழிபட்டு கொண்டிருக்காங்க. தண்ணி ஊத்துறா அதுல போன 100 ரூபாய் கட்டினாச்சும் போயிருவாங்க. அப்புறம் தண்ணி அப்படியே வாட்டி ஊத்திட்டுவாங்க. அந்த வில்வேலை எல்லாம் வந்து கொடுக்காங்களா? இல்ல வில்வேலை இருந்தா நம்ம வச்சுக்கோங்களா கொடுக்குறல்ல கொடுக்குறல்ல. சரி ஓகே ஊத்திட்டு போறோம். ஓகே சரி. அப்ப இந்த வழியால அப்படியே போவோம். இந்த வழியால போகணும்னு சொன்னா அங்க வந்து ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதாவது 100 ரூபாய் கட்டணும்னு சொன்னா நமக்கான அந்த ஒரு முட்டி ஒன்று தருவாங்க தண்ணி ஊத்துறதுக்காக வேண்டி. அப்ப நம்ம அந்த 108 லிங்கங்களுக்கு வந்து தண்ணியில வந்து ஊற்றி கொள்ளலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்கு. பார்க்கக்குள்ளே நிறைய பக்தாடியார்கள் பாருங்க இந்த லிங்கங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதோட வந்து வில்வேலைகள் பூ மாலைகள் பூக்கள் எல்லாம் வந்து வைத்து வழிபட்டு கொண்டிருக்காங்க. அதோட வந்து மணி ஓசைகளும் வந்து மேலே கேட்டுக்கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ இந்த 108 லிங்கங்கள் இருக்கக்கூடிய அந்த உள்ள வந்து நுழைஞ்சிட்டோம். அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் வந்து திருவாசகங்கள் எல்லாமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அனைத்து திருவாசகங்களும் வந்து இங்கே வந்து கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த பார்க்குள்ள உங்களுக்கு பெரிய லிங்கங்கள் தான். நாங்கள் இங்கே இருந்து ஃபுல்லாக வந்து ஒரு சுற்றி காட்டிட்டோம் உங்களுக்கு. நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப பெருமானுக்குரிய தொண்டுகளை நம்ம வந்து முடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து நாங்கள் இதில் வந்து இணைஞ்சு கொள்கிறோம். பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கேன் நினைச்சு. இப்போ இருக்க வந்து பக்தாடியார்கள் வந்து அதிகரித்து கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னால் 6 மணிக்கு தான் வந்து பெருமானுக்குரிய அந்த பூஜை எல்லாம் வந்து இடம்பெற ஆரம்பிக்கும். சரியா வந்து 6 மணிக்கு வந்து சிவன் ஆலயத்துக்குள்ள அதாவது தாண்டவண்டீஸ்வரர் ஆலயத்துக்குள்ள வந்து பெருமானுக்குரிய அந்த அபிஷேகங்கள் அந்த பூஜை நிகழ்வு எல்லாம் வந்து ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ இப்போ வந்து பக்தாடியார்கள் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. லிங்கங்களுக்கான அந்த தண்ணி வந்து ஊத்துறதுக்காக வேண்டி அங்கே வந்து ரிசிப்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பக்தாடியார்கள் வந்து ஊற்றி முடியதுக்கு பிறகு அந்த குடத்தை வந்து வாங்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஒரு கங்கை மாதிரி செட் பண்ணிக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க அந்த குடத்துல வந்து நீரை வந்து நிறைச்சி எடுத்துட்டு அங்கே லிங்கங்களை ஊற்றி கொண்டிருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க எவ்வளவு பக்தாடியார்கள் அந்த குடத்தை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி அப்படியே வந்து வரிசையில் நின்று கொண்டிருக்காங்கன்றது.
இந்த இடத்துல வந்து வாகனங்களை வந்து பார்க்கிங் போட்டுது இங்கேருந்து வந்து போகிறாங்க. இதுக்கு அங்கால வந்து வாகனங்களை வந்து கொண்டு போக முடியாது. இங்கேருந்து நாம் கொஞ்சம் தூரம் நடந்து போனமாக இருந்தால், அதாவது ஒரு 300-400 மீட்டர் நடந்து போனமாக இருந்தால் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் சிவன் ஆலயம் வந்து வரும். அதுக்கு முன்னாடி தான் வந்து வார என்ட்ரன்ஸில் வந்து அந்த 108 லிங்கங்கள் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய மாதிரி முன்னுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது வரும்போது வந்து பக்தர்கள் வழிபடுற மாதிரி. ஒரு சிலவங்க சொல்கிறாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அமர்ந்து வழிபடணும்ண்டு, ஒரு சிலவங்க சொல்கிறாங்க வழிபட்டு தான் உள்ள போகணும்ண்டு. எப்படின்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து வரக்குள்ளே வந்து வழிபட்டுதோம். ஆனால் ஃபுல்லாக வந்து வழிபடலை. அதுதான் சாமி வந்து ஓகே எல்லா இடத்தையும் இருக்குது. அந்த வகையில் எப்படி இருந்தாலும் மனசார நம்ம வழிபட்டோம்டா ஓகே. ஆனால் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் வந்து புட்டு தான் வந்து ஃபேமஸ் என்ன. அப்போ நம்ம எல்லா வேலையிலும் வந்து முடிச்சுட்டு புட்டு சாப்பிட்றோம். அப்பம் இல்லை புட்டு கட்டாயம் சுடுவாங்க கோயில் அங்கே பின்னுக்கு சுற்றி புட்டு சுடுவாங்க. புட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணா கொக்கட்டிச்சோலை சிவனாலயத்தில் சாப்பிடலையா? புட்டு சாப்பிடல இது வரைக்கும். இல்லை இஞ்சி சாப்பிடல. இஞ்சி சாப்பிடல. ஹலோ சார், எப்படி சார் சும்மாறீங்களா? தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபல்யமான ஆலயங்களில் வந்து தாந்தோன்றீஸ்வரர் ஆலயமும் உண்டு. இப்போ இந்த ஆலயங்களை வந்து தெரியாதவங்களே வந்து இருக்க மாட்டேங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் உள்ள வந்துட்டோம். இப்போ போன ஆண்டு வந்து திருவிழா நடக்கல, அதாவது இந்த கும்பாபிஷேகம் நடத்தணுன்றதுக்காக வேண்டி திருவிழா நடக்கல. அப்போ அதற்கான வேலை பணிகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளும் வந்து மிகவும் கோலாகலமாக வந்து சிறப்பாக வந்து இடம்பெறும். சரி, நாங்கள் ஆலயத்துக்கு முன்பெல்லாம் அதில் நின்று கொண்டிருக்கோம். உள்ள போயிட்டு பெருமான வழிபட்டு அப்படி போகலாம். ஹலோ அக்கா, உள்ள போயிட்டு வரோம்யா. உள்ள போயிட்டு வரோம். நம்ம ஆக்களை கூப்பிட்டு கட்டுறாங்க. அவங்கள்ட்ட இந்த கட்புறங்கள் அதெல்லாம் இருக்கே. Sutini Bedian, so Imanum Bedian, Banio. சரி ஓகே, அவளுக்கு போய்தான் எவ்வளோ சந்திப்பா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மச்சான். நன்றி வணக்கம். இதான் வந்து சிவன் ராத்திரிக்கு சிவனுக்காக பிடிக்கப்படும் போது முக்கியமான ஒரு வில்வையில் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த உமாதேவியார் வந்து இந்த வில்வேலையை தான் போட்டு சிவலிங்கத்துக்கு போட்டு வந்து பூஜை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க வில்வேலை. அது நாங்கள் வரக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் இலைகள் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வச்சுட்டு இன்னொரு சில இலைகள் இருக்குது. இப்போ இதை கொண்டு எம்பெருமானுக்கு நாங்கள் வச்சு வழிபட போகின்றோம். இதுதான் வந்து வில்வேலை. சரி
ஆ கிடைக்கல. அங்கே மறைச்சிருக்காங்க என்ன வேலை நடக்குதுல்ல. இதில் அங்கே வைப்போம். உள்ள வைக்கணும். உள்ள கொடுத்து அங்கே வச்சுட்டு இருந்தோம். அங்கே அது கவர்மெண்ட் எம்பெருமானை வந்து வழிபட்டுட்டு எல்லா கடமைகளையும் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு உடனே வந்து குட்டி தாந்தோன்னு சில ஆலயம் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. இங்கே வர கண்ணாடி ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து பார்க்கக்குள்ளே வந்து அவர் அழகா இருக்குது. இந்த மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இந்த கொக்கட்டுச்சோலை தாந்தோன்னு சில ஆலயத்தினுடைய அந்த கட்டிடங்கள், அடுத்தது கோபுரங்கள், அந்த எம்பெருமான்ல வந்து இருக்கக்கூடிய அந்த வியூ எல்லாத்தையும் வந்து ஒரு கண்ணாடி பட்டுகளை வந்து அப்படியே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கக்குள்ள விலங்கும் இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த எம்பெருமானுடைய, அதாவது இந்த தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தினுடைய அந்த வியூ எல்லா பாயிண்ட்டும் வந்து தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த முன்னுக்கு இருக்கிறதா வந்து பெரிய கோபுரம், அதுக்கு பின்னால வந்து இப்படியான இதுகள் இருக்குது. உண்மையிலே ஒரு பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. சரி, நாங்கள் இப்போ வெளியில போயிட்டு கொஞ்சம் ஒரு இடத்த வந்து ஒரு அமைதியா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இடத்த வந்து அமர்ந்து இருந்துட்டு நாங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டக்கூடிய முக்கியமான காட்சிகளை வந்து காட்டி கொடுத்தோம். அதில் வந்து எங்களால் எவ்வளவுக்கு அந்த வீடியோவில் காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டி கொடுக்கணும். என்ன சொன்னால் நாங்களும் வந்து இன்றைக்கு எம்பெருமான வழிபடுறதுக்கு தான் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்று சொன்னால் நம்மளுடைய மக்கள் உறவுகளும் நீங்களும் வந்து நம்மளுடைய ஆலயத்தில் வந்து என்ன நடக்குது, இந்த பூஜைகள் வந்து எவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்கிற என்றதை பார்க்கணுன்றதுக்காக நாங்களும் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ எப்படி சொல்கிறேன், எங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறத விட இன்றைக்கு வந்து எம்பெருமான வழிபடுறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதையும் தாண்டி இதுவும் வந்து ஒரு முக்கியமான விடயம் தான். என்ன சொன்னால் நம்முடைய உறவுகளும் வந்து பார்க்கணும், அவங்களும் வந்து அருள் கிடைக்கணும். அப்போ அந்த வகையில் ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயம் தான். அப்போ ரெண்டையும் வந்து நாங்கள் சரிசமமாக கொண்டு போகணும். அதோட வந்து எங்களோட வந்து எங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து வந்திருக்காங்க. சித்தியாவாங்க, பெரியம்மா, இனி தம்பியாக்கள், மருமக்கள் மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையும் வந்து நாங்கள் வந்து வழி நடத்தணும். சரி, போ வேணாம் தம்பி. நாங்கள் அனைத்து லிங்கங்களுக்குமே வந்து தண்ணி எல்லாம் வந்து ஊற்றி வழிபட்டு வந்துட்டோம். இப்போ சரியான மாதிரி பக்தாடியார்கள் வந்து அதிகரித்து கொண்டிருக்காங்க. எப்படி சொல்கிறோம், அந்த முட்டி வந்து குடம் வந்து வாங்குறதுக்காக வேண்டிய தனி ஒரு லைன் நிற்குது. அதை வாங்கிட்டு திரும்ப ஊற்றுறதுக்காக வேண்டி வேறு லைன் நிற்குது. அதோட இந்த இருக்கக்கூடிய நந்தியில் வந்து அந்த காதுக்குள்ளே வந்து தங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைய பக்தாடியார்கள் வந்து இந்த இடத்துல கூறிக்கொண்டிருக்காங்க. அந்த லைன் வந்து இங்கே இருந்து அப்படியும் ஒரு 300-400 மீட்டர் தாண்டி வந்து போய்கொண்டே இருக்குது. அப்படி வந்து பக்தாடியார்கள் வந்து அதிகரித்து கொண்டிருக்காங்க.
இப்போ அங்கே ஆலயத்துக்குள்ளேயும் வந்து இப்போ அதிகமாக நின்று கொண்டு இருப்பாங்க. நம்ம ஆலயத்துக்குள்ளே இருந்து நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் அதாவது லிங்கத்தை வந்து வழிபடுத்த போடலாம்னு வந்து நாங்கள் இப்போ இந்த வழிபாடுகள் முடிந்தது. இப்போ அடுத்ததாக நம்ம போய் எங்களுடைய கொக்கடிச்சோலை தாந்தண்டீஸ்வரர் ஆலய பெருமானுடைய அந்த பூஜைகள் வந்து சரியாக வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. நம்ம அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே போகலாம். பாருங்க இந்த திருவாசகம் எல்லாமே வந்து நம்பர் போட்டு ஆர்டர் படியாமல் வந்து பதிச்சிருக்காங்க. இந்த அவங்களுக்கு பார்க்குள்ள விளங்கும் ஒவ்வொரு திருவாசகங்களுக்கும் எத்தனையாவது அது வாசகம்ன்றதை வந்து இதுலேயே வந்து அந்த கல்லிலே வந்து பதிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து அப்படியே இருக்குது, வளைச்சி சுற்றி ஃபுல்லாக வந்து இருக்குது. அந்த பக்கமாக ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாகி வந்து அந்த லிங்கங்கள் இருக்கிற மாதிரி அந்த ஆலயங்களுக்குள்ளே வந்து சிவர் ஃபுல்லாகி வந்து திருவாசகங்கள் அப்படியே வந்து இந்த பக்கமாக முடியுது. நிறைய பக்தாடியார்கள் வரையிலிருந்து அந்த முதலாவது பூஜை வந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட வீட்டை வந்து போயிட்டாங்க. அங்கே அதாவது சில நேரங்களில் சிலவங்க வந்து வீட்டிலே வந்து கண்பளித்திருந்து அந்த பூஜையை வந்து முடிப்பாங்க. சிலவங்க வந்து இங்கே ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வளாகத்துக்கு முன்னாலே வந்து இருந்து அந்த எப்படி சொல்கிறேன் பெருமானை வந்து வழிபட்டு கொண்டு இருக்காங்க. காலையில் வந்து போவாங்க அதிக அளவிலானவர்கள். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தாடியார்கள் வார விகிதம் வந்து அதிகரித்து கொண்டு இருக்குது. அப்போ நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்த வந்து இருந்து நாங்கள் நிறைய உறவுகள் வந்து கண்டு காய்ச்சி இதெல்லாம் போனாங்க. உண்மையிலே சந்தோஷம், மறக்க முடியாத நாட்கள். அப்போ கொஞ்சம் இருந்துட்டு நாங்கள் இப்போ எப்படி சொல்கிறோம் இப்போ ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுத்து டைம். அப்போ இனி நாங்கள் வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். வீடியோவுக்கு தாண்டி பெருமானுடைய அந்த பூஜை நிகழ்வுகள் நடக்கும். அப்போ தொடர்ச்சியாக அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கலான்னு கொஞ்சம் டயர்டாக இருக்குது உடம்பும். சரி ஓகே, இப்போ இந்த சிவன் ராத்திரி எதற்காக குடிக்கிற அப்படின்றத நிச்சயம் சொல்ல வராரு. சொன்ன இது சொன்னதானே சொல்லணும். சரி அப்ப நம்மளுடைய தம்பி டெய்லி சொல்ல போறாரு. ஓகே, சிவன் ராத்திரி முடிக்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற உறவுகள் இப்போ அங்கே வந்து சிச்சுவேஷன் வந்து இந்த ஸ்னோ அதுகளால் வந்து கடுமையாக வந்து இப்போதைக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ இப்போ புலம்பெயர்ந்த நாட்டில் இல்லாமல் வந்து இந்த சிவன் ராத்திரி பிடிக்கிறது இல்லாமல் வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்போ அந்த வகையில் அங்கே இருந்தும் எம்பெருமானு வேண்டிக் கொண்டிருக்கிற அனைவருக்குமே வந்து அவங்களுடைய அங்கே இருந்து கொண்டு எம்பெருமானை வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறவங்களுக்கும் எம்பெருமானுடைய அருளமார்கள் கலாச்சாரம் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். வேறு ஏதாவது தம்பி பேச புரியல? இல்லைண்ணா பேசல. நிக்ஷானன் இல்ல வீடியோ முடிப்போம். ஐயோ வீடியோல கூப்பிட்டு எப்படி கேட்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படியா? அப்படிதான் திருடா போல படிச்சு கண்டால் தானே அதெல்லாம் மறந்துட்டு அதோட வந்து நம்மளோட வந்து வந்த குட்டி ஆக்கள் வந்து நின்று இங்க ஓடியா பேணு ஓடியா ஜவி ஓடியா கவி ஓடியா. இப்போ இவங்க வந்து ஜீன்ஸோட வந்தவங்க பேட்டியை வந்து ஒரு பேக்கில் கொண்டு வந்து பேட்டியை வந்து இங்கே வந்து கட்டை வச்சு தான் ஆக்களை கொண்டு வந்தேன் உள்ளுக்குள்ள சாமி வந்து எல்லாம் கும்பிடக்குள்ள. அந்த வீடியோ கிளிப்புகள் இருக்காங்க அந்த பேட்டியோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டியோட இருந்தால் அப்புறம் திரும்ப அவங்க இந்த விளையாடி திட்டத்துக்கு இந்த ஜீன்ஸை வந்து திரும்ப மாற்றிட்டானு. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் இருங்கலான்னு சொன்னா கொஞ்சம் இருப்பானு அப்புறம் நம்ம அங்கே கிரீப்பா திரும்ப பார்க்குறேன். நாக்கு நிற்கமா நாக்கள் எங்கே போறான்னு வாரான்னு தெரியுது. என்னம்மா என்ன கடையில் வேணுன்னு? கடையில வடையும் கிழங்கும். கவி என்ன வேணுன்னு? இடியப்பம் வேணும். அதுல 3 பேரும் 3 விதமான சாப்பாடு சாப்பிடியா? நான் சொன்னேன் சில வீடியோ சொல்றாங்க ஆக்கள் வந்து சரியான மாதிரி பொறுப்பாக்கள் பயங்கர பாட்டி புட்டு சாப்பிடு இல்லையா? இல்லையா? சரி அப்ப எங்களுக்கு நீங்க ஏதாவது நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதியாக கொண்டு வந்தீங்களாடா? நீங்க என்ன மனுஷன்டா நீங்க? எங்களை கொண்டு வந்தீங்களே என்ன? உங்களை தேடி பார்த்தங்க எங்களை நீங்க தேடி பார்த்த நீங்க நாங்க கூட தான் இருக்கேன். இதை நாங்க நம்பணும். இருந்தாலும் ஜவி வச்சிருக்க மாட்டோம். அதான் இப்ப நாங்க சாமியை வந்து கும்பிடுறதுக்கு நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க ஒரு இடத்த நகரவே இல்லை. அப்ப சித்தியாக்கள் பெரியம்மாக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காங்க, மற்றவர்கள் வந்து இருக்காங்க. இப்ப எங்களை தேடி பார்த்தா காண இல்லையா? சரி ஓகே, அப்ப முடிப்ப மேல ஏதாவது சொல்ல புரியல? சிவன் ராத்திரி என்னத்துக்காக அனுஷ்டிக்கப்படுறது?
சிவனுக்காக சிவனுக்காக அனுஷ்டிக்கப்படுறதா சிவன் ராத்திரி. சரி ஓகே, அவனால் அதாவது சொன்னானுகள் அது கூட அப்படியே கல்லி ஆறக்கூடிய ராத்திரி என்னதுக்காக கல்லி எதுக்கு என்ன வேண்டி சிவராத்திரி உண்டான கேட்ட நீங்க அதங்களுக்கு தெரியாது எதுக்காக சில மழை வேண்டி இதை வாங்க இதெல்லாம் வந்து அப்பட்டமான வெடி அப்பட்டமான போய் நாங்க இதுக்கு மிச்சம் சொல்ல சொன்னேன் நானும் சரி, ஒவ்வொரு சிவராத்திரியும் வந்து மழை பெய்கிறது. அது வந்து இயற்கையாக நடந்து நிறைய பேர் தெரியும். ஆனா இந்த சிவராத்திரியில மழை பெய்யல. அப்ப நம்மளோட மருமகன் வந்து மழை வேண்டி தான் வந்து இந்த சிவராத்திரியை அப்படியே இல்ல சில இது சில அக்கா சில சில சரி அதுதான் இல்ல அதுதான் மழை வண்டி செய்யற தைப்பொங்கல் செய்யற மாதிரி சொல்ற அன்னைக்கு இதன்னு சொல்லல பொதுவா சொன்ன சில இதுகள் மழை வேண்டியது தானே இது அதான் இது என்னதுக்கானவே தெரியாது தெரியாது. சரி ஓகே, அப்ப மழை இந்த மழை பெய்யுமா இருந்தா நிறைய பக்தர்கள் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து மருமகன் வேண்டுன மாதிரி சிவபெருமான் இன்றைக்கு கொடுக்காம மழையை வந்து நாளைக்கு கொடுக்கணும்னு நாங்களாம் மழை வேணாம் நினைக்கும் மழை தேவையில்ல அப்படியே குளிர் நிறுத்தலாம் கிடக்கு. சரி ஓகே, அப்ப நீங்களும் இந்த சிவராத்திரியை வந்து எங்க இருந்து எப்படி கொண்டாடி இருந்தீங்க, அதோட வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நாட்கள் ஏதாவது இருக்குதா, மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து இந்த சிவராத்திரி ஆண்டு இடம்பெற்றுக்கான்றதை கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள வந்து இந்த குட்டி தம்பியாக்கலாம் வந்து பார்த்து கொண்டீங்க என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? இங்க வாங்க, எந்த இடம் தான் நீங்க ஒப்படி சொல்லு. சிவராத்திரி என்னதுக்காக அனுஷ்டிக்கப்படுறது? சரி சரி வாங்க, உங்களோட கேள்வி கேட்க மாட்டேன். இங்க வாங்கல இங்க வாங்கல. உங்களோட பேர் என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க, ஒவ்வொரு ஆளும். சிகார்சன், சீனு சீனு உங்களோட தனோக்ஷன். அப்ப இன்னைக்கு விடிய விடிய எஞ்ச ஃபுல்லா நிப்பீங்களா? உங்களோட ஏரியா என்ன? நீ டிக்டாக்ல வர யூடியூப்லயா? நாங்க எல்லாத்தையும் போடுவோம். என்ன டிக்டாக் ஐடி? மக்கள் நாயகன். மக்கள் நாயகன் பாப்பீங்களா? போன் வச்சிருக்கானு சாப்பாடு போல போன் வச்சிருக்கீங்களா நீங்க? பீட்டரி பீட்டரி. அப்ப தனியா போன் யூஸ் பண்றீங்களாடா நீங்க? இல்ல இல்ல அம்மாடே. ஓகே. எத்தனை நாள் படிக்கீங்க எல்லாரும்? 7ஆம் ஆண்டு. இவன் 6ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு. நாங்க அந்த டைம்ல எங்களுக்கு போன்டா எழுதி கூட நாங்க பார்த்தது இல்லை. நீங்க இந்த டைம்ல போன் யூஸ் பண்றீங்க. சரி ஓகே, நன்றியா. ஓகே சரி ஓகே மேனப், நாங்கள் இந்த வீடியோவோட முடித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நாங்கள். பாய்.